the EMF of the following cell at 25 degrees Celsius கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது the whole entire reactionக்குள்ள E cell கொடுத்துருக்காங்க. E cell வேல்யூ என்னது 0.34 volt கொடுத்தாச்சு. Calculate the reduction potential of copper electrode. Reduction என்னது gain of electron. அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும் Cu2+ இப்போ இருக்குன்னா அது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி நம்மளுக்கு வந்து காப்பர் கிடைக்கும் அப்படிதானே. ஸோ இதோட E cell அதாவது ரிடக்ஷன் வேல்யூ E அதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா Cu2+ ஒரு ஸ்லாஷ் போட்டு Cuன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா ரெடியூஸ் ஆகுது Cu2+லேருந்து Cu ஆகுது. இதோட வேல்யூ என்னது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த ஜென்ரல் ரியாக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஆனோட். ஆனோடில் எப்போவுமே என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படிதானா. இந்த சால்ட் பிரிட்ஜ் தான் சென்டரில் சால்ட் பிரிட்ஜ்க்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா ஆனோட் ஆக்சிடேஷன் நடக்கும், ரைட் சைடில் இருந்துச்சுன்னா கேத்தோட். ஸோ இங்கே வந்து என்னதுன்னா ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜென்ரல் E செல்லோட ஃபார்முலா என்னது, E cell is equal to E of cathode plus E of கேத்தோடில் என்ன நடக்கும் ரிடக்ஷன் ப்ளஸ் E of ஆனோடில் ஆக்சிடேஷன். ஆனோடில் உள்ள ஆக்சிடேஷன் இதை தான் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் எடுத்துக்கலாமா. ஸோ இதில் என்ன ஆக்சிடைஸ் ஆகுது, நம்ம வந்து ஹைட்ரோஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ H2 வந்து என்ன தான் மாறி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு H2 தானே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அது என்ன தான் மாறி இருக்குது, H+ஆக மாறி இருக்குது. அப்போ 2H+ அப்படின்னு வச்சுக்கலாமா. 2H+ + 2 எலக்ட்ரான் இதுதான் வந்து என்னது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனுக்குள்ள E cell வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அப்படி தானே. இதுதானே ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோடு இது. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜனுக்குள்ள ரிடக்ஷன் வேல்யூ வந்து 0. சரியா, ஆக்சிடேஷன் வேல்யூலாம் என்னது அப்படியே நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். -0னாலும் 0 தான். சரியா, அப்போது இதோட E ரிடக்ஷன் வேல்யூவும் சரி இல்லாட்டி E ஆக்சிடேஷன் வேல்யூவும் சரி ரெண்டுமே என்னது தான் வரும், 0 தான் வரும். சரியா, அப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சு. அடுத்து இந்த எது கண்டுபிடிக்கணும், இதோட ரிடக்ஷன் வேல்யூ. சரியா, அதுதான் இப்போ நம்மளுக்கு தெரியணும். அப்போ நம்ம இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். E செல்லுக்கு பதிலாக என்ன போடணும் 0.34 போட்டுட்டு E கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது அப்படி தானே. இதுதானே கேத்தோடு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். E ஆனோடு எடுத்துக்கிட்டோன்னா அது என்னது, ஆனோடில் இந்த ஹைட்ரோஜன் இது அது வந்து என்னது 0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது E ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னது 0.34 volt தான். சரியா, இதை நீங்கள் எப்படி எழுதுங்க, E of Cu2+ Cu is equal to இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.